ஹாய், பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்போதும் கர்த்தருக்குள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய தாசனாய் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சரி, இன்றைக்கு ஓய்வு நாளா இருக்கிறபடினாலே நீங்க சபைக்கு போயிருப்பீங்க, ஆலயத்திற்கு போயிருப்பீங்க. கர்த்தரை நல்லா ஆராதிச்சு உங்கள் போதகர் மூலமாய் கர்த்தர் பேசின வார்த்தையினாலே நல்லா பலப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். எப்பொழுதும் உங்களுடைய சபைக்காகவும் சபை போதகருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் உடன் ஊழியக்காரர்களுக்காகவும் உடன் உறுப்பினர்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் ஜெபிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. சரிங்களா? ஏன்னா யோபு பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில இருந்தபோது அவன் சிறையிருப்பு மாறும்படிக்கு கடைசியில என்னன்னா தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்டார். ஏன்னா கர்த்தர் அந்த அளவுக்கு உக்கிரமா இருந்தார் அவர் சிநேகிதன் மேல. இவர் வேண்டிக் கொண்டது உடனே என்னாச்சுன்னா இவருடைய சிறையிருப்பு மாறினது மட்டும் கிடையாது, ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் அவர் மீது வந்தது. அதனால உங்கள் இக்கட்டு காலத்திலே நீங்கள் மற்றவர்களுக்காய் வேண்டிக் கொள்ளும் போது நீங்கள் வேண்டியதற்கு மேல ரெட்டிப்பாய் ஆசீர்வாதங்கள் வரும். சரி, இப்போ இந்த வாரத்திற்குரிய வார்த்தை என்ன ஆண்டவரே நான் பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே நான் கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், இம்மட்டும் நடத்தினவர் இம்மானுவேல், இன்னமும் நடத்துவேன் என்று சொன்னார். அப்போ இம்மட்டுமாய் நடத்தினவர் இம்மானுவேல் என்பதை அநேகர் மறந்து போயிடுறாங்க. சிலர் தங்களை குறித்தே மேன்மை பாராட்டிப்பாங்க. நான் இந்த காலேஜில் படித்தேன்ப்பா, இந்த காலேஜில் சீட்டே கிடைக்காது, நான் டே அண்ட் நைட்டுன்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன், இந்த காலேஜில் சீட்டு கிடைச்சதுனால இப்படி ஒரு வேலை எனக்கு கிடைச்சிது, வேலையில் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் நான் ப்ரூவ் பண்ணேன் என்னோட தாளந்துகள், என்னோட கோல்டு மெடலு, என்னோட அகாடமிக் ரெக்கார்ட்ஸு அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் எல்லாம் வாங்கினதுனால இன்னும் பெரிய பதவி உயர்வுகள் எனக்கு கிடைச்சிது. இன்னைக்கு நான் குடும்பத்தை இந்த அளவுக்கு நான் எனக்கு என் பிள்ளைகள் என் மனைவி எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு நிறைய வீடுகள் செல்வாக்குகள் செல்வந்தங்கள்லாம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு பிள்ளைகளை, நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே நம்மளுடைய கையின் பிரயாசத்தினால் உண்டாகிறதல்ல. நன்மையான எந்த ஒரு ஈவும் பூர்ணமான எந்த ஒரு வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, அப்படின்னா இட்ஸ் கெட்டிங் டிசைடட் இன் ஹெவன். பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நமக்கு அருளப்படுகிறது, கிடைக்குது. சரிங்களா? ஒருவேளை உங்க கையின் பிரயாசத்துல நீங்க உண்மையா இருந்திருக்கலாம், நல்லபடியா உழைச்சிருக்கலாம். அதை கர்த்தர் ஆசீர்வதித்தபடினாலே அதன் பலனை நீங்கள் புசித்து இன்று நல்லா இருக்கிறீங்க. என்னைக்கும் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுங்க, ஒருவேளை ஒரு பெரிய புயல் அடிக்குதா, ஒரு அலைகள் அடிக்குதா, தடுமாற்றம் வருதா, இழப்புகள் வருதா, லாஸ் வருதா, இல்ல வேலையே உங்களை விட்டு போயிடுதா, இம்மட்டும் நடத்தினவர் இம்மானுவேல் உங்களை தொடர்ந்து நடத்துவார். எத்தனையோ பிள்ளைகள் பார்த்துருக்காங்க, வேலை போயிடுச்சுன்னு, ஆனா அடுத்த வேலை அவங்களுக்கு கிடைக்கும் போது 2 வருஷம் 3 வருஷம் வேலை இல்லாம பிரேக்குக்கு அப்புறம் வேலை கிடைக்கும். ஆனா 50% ஹைக்கோடு கிடைக்கும், 60% ஹைக்கோடு கிடைக்கும். எப்படி ஒரு ஆச்சரியமா இருக்குதுல்ல? அது போல கர்த்தர் உங்களை சொல்லுகிற ஒரு வார்த்தை, மெய் வார்த்தை என்னன்னா,